பாவியை போய் நீதிமானாய் கருதுகிறார். பாவியை போய் நீதிமான் நீ வா அப்படின்றாரு. ஏற்றுக்கொள்ள முடியாததை இந்த தேவன் செய்கிறார், நம்ப முடியாததை இந்த தேவன் செய்கிறார்ன்றதுதான் பாயிண்டேங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஏன் திரும்ப கொண்டு வராரு? ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கிடைச்சது? உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு வயசான காலத்தில் சொல்றாரு. இதை நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நட்சத்திரம் போல இருக்கும்ன்றாரு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நம்பவே முடியாது, கிரகிச்சு கொள்ளவே முடியாது. பாவியை போய் தேவன் பார்த்து நீதிமான் தீர்க்க முடியுமா? இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா ஏற்றுக்கொள்ள முடியாததை, சாத்தியம் இல்லாததை ஆபிரகாம் நம்பும்படி துணிஞ்சதனால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நாமும், அவருடைய பாயிண்ட் வந்து ஆபிரகாம் கிடையாது. அவர் பாயிண்ட் என்னன்னா, ஆபிரகாம் எப்படி பிள்ளையே பெற முடியாத நிலையில பிள்ளை பெற முடியும்னு நம்பினானோ, அதுபோல பாவிலாம் நீதிமான் ஆக்கப்பட முடியுமா, நீதிமானாய் தீர்க்கப்பட முடியுமா, நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான்னு உலகமே சொல்லலாம். ஆனா நீ நம்ப துணிஞ்சால் அந்த நம்பிக்கையே, அந்த விசுவாசமே உனக்கு நீதியாக எண்ணப்படும் என்று தேவன் சொல்கிறார். If you dare to believe in the God who calls the things that be not as though they were, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை நீ நம்ப துணிஞ்சால் உனக்கு அது வந்துவிடும். பாவியா இருக்கிறான், அவனை போய் நீதிமான் என்று சொல்கிறார் தேவன். அவர் சொல்றதுனாலே அவன் ஒரு நாள் நீதிமான் ஆயிடுவான். சரிங்களா? ஆனா அது பாயிண்ட் கிடையாது. இன்னைக்கு சொல்லிட்டாரே, என்ன பார்த்து நீதிமான்னு சொல்லிட்டாரே, அதை நான் நம்ப வேண்டும், அதை நான் நம்ப வேண்டும். அவருடைய பார்வையில் நான் நீதிமான். எந்த அளவுக்குனா, கிறிஸ்துவ போல நீதிமான். கிறிஸ்துவ போல, மோசேயை போல கிடையாது, ஆபிரகாமை போல கிடையாது, இயேசுவை போல என்ன பார்க்கிறார். இயேசுவை போல நீ நீதிமான்றாரு. என் பார்வையில் நீதிமான். ரோமர் 8:23 சொல்லுது, தேவன் தேர்ந்தெடுத்தவர்களை குற்றஞ்சாட்டுகிறவர் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கி விட்டார். கிறிஸ்துவ போல நான் நீதிமான். முழுமையாய் என்னை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன பார்த்து சொல்றார், நீ தைரியமாவா. இந்த தைரியத்தோட போனா உங்க ஜெபம் எவ்வளவு தைரியமா இருக்கும். நீங்க போறப்போ உங்களை எப்படி தெரியுமா வரவேற்கிறார் தேவன்? கிறிஸ்துவை வரவேற்கிறது போலவே வரவேற்கிறார். நீங்க ஜெபிக்கிறப்போ உங்க ஜெபத்தை எப்படி தெரியுமா கேட்கிறார் தேவன்? கிறிஸ்துவுடைய ஜெபத்தை எப்படி கேட்பாரோ அதே போல உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவனாலே நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை மனதில் வச்சு ஜெபிச்சு பாருங்க. இப்ப ஜெபிக்கலாமா? வாங்க எந்திரிங்க. இதனால தான் பிரசங்கத்துக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுது, ஜெபத்துக்கு கம்மி நேரம் தேவைப்படுது. ஏன்னா இதை மனதில் வச்சுட்டு ஜெபிக்கிறப்போ நம்ம ஜெபமே வேற விதமாய் இருக்கும்.